உங்களுடைய க்ரே ஹேர் முழுசாக பிளாக்காக கவர் பண்ணணும்னா இந்த கடையை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கோட தோலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் வந்து மருதாணி இலையும் கொஞ்சம் எடுத்து அதையும் காய வச்சுக்கோங்க. முருங்கை இலை, இந்த 3 பொருளையுமே வந்து நல்லா கழுவிட்டு நல்லா நிழலில் உலர்த்தியே காய வச்சுட்டு இதை வந்து ஒரு இரும்பு கடையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து கேஸ்டர் ஆயிலும் கோகனட் ஆயில் 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை இதை அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் டையாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்ப குளிர்ச்சின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வெறும் கோகனட் ஆயில் மட்டும் நீங்கள் எடுத்து தாராளமாக இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹேர் டை. நீங்கள் சட்டுன்னு எங்கேயாச்சும் போகணுன்னா இந்த ஹேர் டையை நீங்கள் வந்து டக்குன்னு செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.